இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 149 அதிகாரம் 4 திருவசனம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித சியோல்ஃபிரிட்டிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று செப்டம்பர் மாதம் 25 வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள உருக்கமாய் ஜெபிக்கின்றேன். என்ன விசேஷம் இன்று? எப்படி இருக்கிறீர்கள்? நாள் எப்படி துவங்கியது? எப்படி போய்கொண்டு இருக்கின்றது? இயேசுவிடம் பேசினீர்களா? அன்னை மரியிடம் ஜெபித்தீர்களா? அவர் தரும் பதிலுக்காக காத்திருக்கின்றீர்களா? இயேசுவின் துணை அது மட்டுமே சகல சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் கெட்ட சிந்தனை கொண்டவர்களையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை, கரேஜ் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கும் ஜெபம் என்று வியாழக்கிழமை அற்புத குழந்தை இயேசுவிடம் ஜெபிக்க மறக்காதீர்கள். பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் வரும் பாருங்கள். நீங்கள் ஜெபத்தை முடித்தவுடன் அதை யாராலும் தர முடியாது. தைரியமாக இருந்தீர்கள் என்றால் மற்ற அனைத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களால் சமாளிக்க முடியும். அந்த கரேஜ் இல்லை என்றால் எல்லாவற்றிற்குமே எல்லா நபருக்குமே நீங்கள் பயப்படுவீர்கள். ஒன்றை கேட்க பயம், பேச பயம், ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்யக்கூட பயம், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண பயம், டெஸ்ட் எழுத, பிரசன்டேஷன், குரூப் டிஸ்கஷன் இவற்றில் பங்கேற்க பயம். உங்கள் உரிமையாகவே இருந்தாலும் நீங்கள் வாய் திறந்து பேசவில்லை என்றால், இன்றைய உலகில் கேள்வி கேட்கவில்லை என்றால் எதையுமே உங்களுக்கு தரமாட்டார்கள், பறித்து கொள்வார்கள் நண்பர்களே. அப்படியான குள்ளநரி கூட்டத்தினர் மத்தியில்தான் நாம் குடும்பம் நடத்த வேண்டும், பிஸ்னஸ் நடத்த வேண்டும், பணியும் செய்ய வேண்டும். ஆக இந்த கரேஜிற்காக, விஸ்டமிற்காக அனுதினமும் இயேசுவிடம் நீங்கள் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஜெபியுங்கள். நற்வார்த்தைகளை உங்கள் வாயில் இயேசு வைப்பார். கரேஜை, மற்றவர்களை மேற்கொள்ளக்கூடிய, ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் உங்களுக்கு தருவார். இன்றைய வசனம் கூறுவது போல ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். உபயோகமாக வாழ்வில் முன்னேற நீங்கள் வாஞ்சையாய் இயேசுவின் மேல் நம்பிக்கையோடு கேட்கும் நல்ல காரியங்களை நிச்சயம் இயேசு தருவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாய் இருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்பதாய். இது ஆகாய் இறைவாக்கினர் வழியாக தரியு அரசனுக்கு சொல்லப்பட்டது. அன்று எருசலேம் ஆலயம் பாழடைந்து கிடந்தது. அதை கட்டி எழுப்பினார்கள். இன்று நம் மனம், நம் ஆன்மா, நம் உள்ளம்தான் இறையேசு வாழும் எருசலேம் ஆலயம். அது எந்த நிலையில் இருக்கின்றது? நாம் வாழ ஓர் வீடு தந்த இறையேசு வாழ நம் உள்ளத்தை நாம் என்றாவது தந்ததுண்டா? சிந்தித்து பாருங்கள். வாசற்படியில் நின்று இயேசு கதவை தட்டுகிறார். நீ கதவை திறந்தால் என் மகனே, என் மகளே, நான் உன் வீட்டிற்குள் வந்து உன்னோடு பிரவேசிப்பேன் என்கிறார் இயேசு. இன்று சரியில்லாத நிலையில், பாவம் நிறைந்த நிலையில் உங்கள் இருதயம் இருக்கலாம். பல பிடிவாதம், வன்மம் உணர்வுகளாக தேங்கி உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் அது என் நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் உங்கள் உள்ளத்தில் இயேசுவின் வார்த்தைகள் உணர்த்தும், நீங்களும் உணருவீர்கள். உடனே பாழடைந்த நிலையில் இருக்கும் உங்கள் உள்ளத்தை
ஜபத்தில் கட்டி எழுப்புங்கள் நண்பர்களே. இயேசு தங்குவதற்கு ஏற்ற இடமாக மாற்றுங்கள். என்று நாம் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறோமோ, உடனே இயேசு மன்னிப்பு தருவார், புது வாழ்வும் தருவார். ஆண்டவர் தன் மக்கள் மீது அவ்வளவு விருப்பம் கொண்டிருக்கின்றார் என்று இன்றைய வசனம் நமக்கு கூறுகிறது. ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம் மக்கள் மீது அதீத அன்பு கொண்டவரே, உமது அருளும் ஆசியும் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து நடத்தும்படி மன்றாடுகின்றோம். உமது பாதுகாக்கும் கரங்கள் எங்கள் மேல் இருக்கட்டும். இன்று நாங்கள் செய்கிற வேலைகளை ஆசிர்வதியும். உடல் நோய்களை எடுத்து போடும். நல்ல உடல் சுகத்தை தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவே, தாய் மரியே, குழந்தை இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.